ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாமி டைரிஸ். என்னடா இந்த தீபாவளி விலாக் இவ்வளோ லேட்டாக போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக கார் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நிறைய வேலை பார்த்தாச்சு. ஸோ கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக சொன்ன போனால் எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணுன்றது தான் ஆசையே. அப்படி நானாக நடிச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. பிகாஸ் நான் மேரேஜ்க்கு முன்னாடி வாசன்கிட்ட சொன்னது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு தான். பிகாஸ் எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப பயம் இருந்துச்சு. இந்த ஃபீல்டு இல்லைனாலும் எனக்கு பயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளோவா படிக்கலாம் வராது. பட் ஆஃப்டர் தட் நான் இன்டர்ன்ஷிப் போனேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. அப்புறம் பெங்களூரில் போய் ஷூட்டுக்கெலாம் போனேன். அங்கே போய் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. ஸோ அப்படியே இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கவே நான் அப்படியே ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக எதனா இருந்துச்சுன்னா வாசங்கிட்ட போய் கற்றுவேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்னு தானே சொன்னேன், நீ என்னையே ஒர்க் அனுப்புகிறேன், நானாடி ஒர்க் அனுப்புகிறேன்வா. ஆக்சுவலாக அவன் அனுப்பலை, அவனே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்றான். பட்டு எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதா இல்லையா டெசிஷன் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு இண்டிபெண்ட் உமனாக அமௌண்ட் நம்ம கையில் இருக்கிற ஒரு இதில் என் இஷ்டத்துக்கு நான் இருந்துட்டேன். எனக்கு எதாவது வேணுனாலோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே, நான் பண்ணிக்கலாம் அப்படின்ற என்னால் முடியுமோ அந்த மாதிரி ஒரு இதுவில் இருந்தேன். பட் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டா நான் வாசல்கிட்டே கேட்டுட்ருக்கணுமோ அப்படின்ற ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆச்சு. பட் அப்படி இருக்கிறதுலே தப்பு இல்லைனோ புரியலை எனக்கு. அப்புறமா ஏதோ ஒரு சண்டையில் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க போகிறேன்னு சொல்லி நான் என்னோடய ஜாப் எல்லாத்தையுமே குட் பண்ணிவிட்டு ரொம்ப இதுவாகிட்டேன். எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது. கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப 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 கஷ்டம். பிகாஸ் ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஒர்க்கு இதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடிஞ்சிருச்சு எனக்கு. பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்ப அந்த ஒர்க் பண்ணியே ஆகணுன்ற ஒரு இது. நான் ஆஃபீஸ் போயிட்டே இருக்கிறப்ப சமைக்கலன்னு விட்டுடலாம். அதே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்ப சமைக்கலான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே கில்ட் ஆகுது. நம்மளுக்கு இந்த வேலை மட்டும்தானே இருக்குது, நம்ம ஏன் இது கூட பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. ப்ளஸ் நம்மக்கிட்ட கேஷ் இருக்காதே, எதனா வேணா அவங்ககிட்ட கேட்குறோமே. ஆக்சுவலாக அவன் கொடுப்பான். இருந்தாலும் மைண்ட் செட் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். நான் அந்த 1 மந்த் ஆக்சுவலாக சொல்லலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்ற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது, ஜாப் போகிறது அதெல்லாம் விட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு யோசனை வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு மைண்டில் இருக்க மாட்டேன். இதை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஐ ஹாவ் டு தேங்க் வாசன். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீ எதனா பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எதனா பண்ணுறது தப்பாக இருந்தால் மட்டும் ஹி வில் கிவ் அண்ட் டெல், இது வேண்டாம், அது பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவான். மற்றபடி பண்ண விடுறான். ஸோ அவன் ஜாப் போயிட்டே இருக்கிறான். நான் போகிறதா இல்லையா, எனக்கு வேணும் வேணான்னு அப்படியே இருந்தேன். பட் இப்போ அவன் நல்லா சொன்னான், ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதில் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா தானோன்னு எடுத்தேன்னா லைஃப்லேயும் உனக்கு ஒரு மாதிரி இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்ற ஒரு மாதிரி குழப்பத்துலேயே தான் இருக்கும். ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சின்னா வேலை பண்ணு, இண்டிபெண்ட்டாகவும் இருப்பேன், உனக்கும் இதுவாக இருக்கும். எதுனா சொல்லு, கம்மி பண்ணிக்கோ. உனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னா அந்த டே நீ லீவ் எடுத்துக்கோ. அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு மாதிரி சொன்னான். இல்லை உனக்கு வேலைக்கே போக பிடிக்கலாம், சும்மா வீட்டிலே இரு, ஜாலியாக இரு, எதனா பண்ணிக்கோ அப்படின்னா. பட்டு எனக்கு என்னவோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அவனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் படித்ததுக்கு எதனா உபயோகமாக இருக்குமான்னு தோணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாம் எதுவும் சொல்ல, பட் ஒர்க்கு போனால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். மேபி உங்களுக்கு குழந்த அந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னா உங்களால் போக முடியாது. ஆக்சுவலாக லியோன் இருக்கவே என்னால் ஜாபே அவளால் தான் குவிட் பண்ணதே. ஆக்சுவலாக அவளை பார்த்துக்க முடியாது இதுவாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போயிட்டிங்கனாலும் நிறைய மாறும். ஸோ எல்லாமே யோசித்து பண்ணுங்கள். எனக்கு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலான்ற ஆசை வந்திருக்கு. ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சீக்கிரமாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அந்த பிஸ்னஸ் என்னை பற்றி எல்லாமேன்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளி எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக போச்சு. சாரி, நான் நிறைய கதை வளர்த்துட்டுன்னு நினைக்கிறேன். லியோனிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட்டாசுலாம் வெடிக்கிறது, உள்ளே ரூம்குள்ளே பாட்டு போட்டு விட்டுட்டோம், ஜாலியாக தூங்கிட்டு நிம்மதியாக இருந்தேன். ஏன்னா சவுண்டாக பாட்டு வச்சுட்டா அவங்களுக்கும் சவுண்டு கேட்காது. ஸோ கொஞ்சமாச்சு அவள் பார்க்கட்டோன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட்டிகிட்டு வந்தோம். பட் அவளுக்கு பிடிக்கல. ஸோ அவளை திரும்பி ஏசி ரூமில் விட்டு பெட்ரூமில் விட்டு நல்லா சவுண்டை வால்யூம் வச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டோம். அவள் நல்லா தூங்கிட்டு இருப்பா சாப்பிட்டுட்டு. நாங்கள் இருக்கிற எல்லா பட்டாசுமே வெட்டிச்சு, ஃபோட்டோஷூட்டு, வீடியோஸு, ரீல்ஸு கொஞ்சம் நஞ்சம் அமக்கணும்ல. வாசனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. எல்லாரோடையுமே சேர்ந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போச்சு. மாமனார் மாமியார் போன வருஷம் ஃபுல்லாக ஆர்னியில் கொண்டாடினோம். இந்த வருஷம் லியோனியோட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம்.
இப்போ தான் எங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வந்திருக்கு. ஐ திங்க் ஸோ. லாஸ்ட் இயர் ஃபுல்லாமே ஏனா தானோன்னு சொல்லி செலவு பண்ணிவிட்டு காசை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப செலவு பண்ணிட்டு இருந்தோம். நவ் வி ஆர் மேனேஜிங் அவர் மணி லிட்டில் பிட், நாட் மச். கொஞ்சம் இப்போ தான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத செலவுனா எங்களுக்கு மேக்ஸிமம் போகிறதே ஃபுட்டுக்காக மட்டும்தான் போகும். பட் அதுக்காக தானே சம்பாதிக்கிறோன்னு நினைக்கிறப்ப அதுலேருந்து பாதி கம்மி பண்ணிட்டோம். ஹெல்த்தியாக ஓரளவுக்கு போகலான்னு சொல்லி. ஆஃப்டர் தட் கொஞ்சம் வந்து சும்மா வந்து எங்கன்னா ஊருக்கு போகிறது, படத்துக்கு போகிறது போகலாம். நாங்கள் வந்து வாரத்துக்கு 3 படம் 2 படம்னு போயிட்டு இருந்தது இப்போ மாதத்துக்கு 2 படமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் சேவிங்ஸுன்றது ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து சேவ் பண்ண கற்றுக்கோங்க. லைஃப்பில் வந்து நிறைய நம்மளால் பண்ண முடியும். சேவ் பண்ணலாம், பட் அதுக்குன்னு சொல்லி சாப்பிடக்கூட வழி இல்லாமல் சேவ் பண்ணுறது வேஸ்ட்டு. சேவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ரீசன் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி லைஃப்பை வந்து ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.